வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகேல கிளாஸ் 4 ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் வரைக்கும் வந்து நான் பார்த்துருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியான கிளாஸஸ் தான் இந்த கிளாஸ், சரிங்களா. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜிகே கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு பின்னாடியும் இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் இன்னமும் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து 3rd கிளாஸ் வரைக்கும் பார்க்கல அப்படின்னாலும் சரி, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த டென்சர் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவின் துணை ஜனாதிபதியின் பதவி காலம் என்ன, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி, அதாவது ஜிகேல வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி டாப்பிக்லேருந்து, அதாவது நம்ம வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா குடிமையல் சொல்லுவோமா, அதுதான், ஓகேவா. ஸோ அதுலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 1 வந்து அன்டில் ஏஜ் ஆஃப் 65, 65 வயசு வரைக்கும். ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவியில் இருக்க விரும்பும் வரை, ஓகேவா, அன்டில் ஹி வாண்ட் டு ஹோல்டு த ஆஃபீஸ். அதே மாதிரி ஆப்ஷன் 3ல் வந்து 6 இயர்ஸ், அது 6 ஆண்டுகள். ஆப்ஷன் 4ல் வந்து 5 இயர்ஸ், 5 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா துணை ஜனாதிபதினு சொல்லப்படக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற தமிழில் சொல்லுவோம். இவங்களுடைய இது பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, ஆப்ஷன் 4ல் இருக்க 5 ஆண்டுகள், ஓகேவா. ஸோ 5 ஆண்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட்டோடைய பதவி காலம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய, ஓகேவா. ஸோ தற்போதைய இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணை ஜனாதிபதி அப்படிங்கிறவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் வந்து இருக்கார், ஓகேவா. ஸோ ஹானரபிள் ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் வந்து இருக்கார், ஓகேவா. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இது நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறத அப்படியே வந்து நான் எழுதிக்கிறேன், ஓகே. ஜெகதீப் தன்கர், ஓகேவா. ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் வந்து துணை ஜனாதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த துணை ஜனாதிபதியாக இருக்கவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா இருக்குல்ல, ராஜ்யசபாவுடைய தலைவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார், ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கவர் தான் அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவுடைய தலைவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார், ஓகேவா. ஸோ அடுத்து இப்போ அந்த வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து எந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 63, ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 63 அப்படிங்கிறது தான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து சொல்லக்கூடிய போஸ்டிங் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல், ஓகேவா. ஸோ இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான இது இருக்குல்ல, அதாவது அந்த வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கான நிபந்தனைகள், தகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வந்து பார்த்திங்கன்னா 35 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேவா. ஸோ 35 வயசு நிறைவடைந்தவர்கள் வந்து இந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து ஆகலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா அந்த எம்பி இருக்காங்கல்ல, அந்த எம்பிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியுடையவராக வந்து இருக்கணும். அதே மாதிரி வேற எந்த ஒரு அரசு பதவியிலையோ, அதாவது பணம் வரக்கூடிய மாதிரியான எந்த ஒரு பதவியிலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூல், ஓகேவா. ஸோ இந்த 3 முக்கியமான ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அவர் இந்தியனாகவும் இருக்கணும், ஓகேவா. எஸ். ஸோ வேறு எந்த யாரையுமே வந்து இங்கே பிரசிடெண்ட்டாவோ வைஸ் பிரசிடெண்ட்டாவோ வந்து போட மாட்டாங்க. 2 பேருக்குமே ஒரே பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு 2 பேருக்குமே வந்து ஒரே தகுதிகள் தான், ஓகேவா. ஸோ 35 வயசு கடந்திருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும், இந்தியனாக இருக்கணும். அதுக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இது வைஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபா எம்பி அவருடைய தகுதி இருக்கணும். அதே வந்து இப்போ பிரசிடெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் எம்பி ஆகிற அளவுக்கான தகுதியுடையவராக வந்து தான் இருக்கணும், ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு செல்வாக்கானவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்து இவங்க அப்படி சொல்கிறாங்க. அதுபோக வந்து வேறு எந்த ஒரு பணம் ஈட்டக்கூடிய மாதிரியான அரசு பதவியிலையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுபோக இப்போ வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களே அவங்களோட ஓகேவா. ஸோ அதாவது பதவியேற்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கல் படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 69, ஓகேவா. ஸோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பதவியேற்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா
எந்த பியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 69. ஆர்டிகல் 63ங்கிறது வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி பிரசிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா ஆர்டிகல். அதே மாதிரி ஆர்டிகல் 69 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதவி இருக்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அவர்கள். ஓகே பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அது எந்த ஆர்டிகல் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 69. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இப்போ பார்த்தோமா துணை ஜனாதிபதியோட பதவிக்காலம் 5 வருஷம். ஓகேவா. ஸோ வேற ஒன்று இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ துணை ஜனாதிபதியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆர்டிகல் படி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும் அப்படி அதாவது தகுதி நீக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா இருக்குல்ல இவர் வந்து ராஜ்யசபாவோட தலைவர். பட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் ஒரு பில் வந்து இவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது லோக்சபாலையும் வின் பண்ணி 2 சபையிலுமே வின் பண்ணால் மட்டும்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 67. ஓகேவா. 67ல் பின்னு சொல்லுவோம். ஓகேவா. 67 பிங்கிறது இவரை எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா. ஸோ அவ்வளோ இப்போது இவ்வளோ விஷயங்களுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய விஷயம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் வந்து கீழே கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிக் டைரக்டர் இஸ் நவுன் அஸ் மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ். ஓகேவா. ஸோ மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ பின்வரும் இந்திய இசையமைப்பாளர்களில் யார் மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏஆர் ரஹ்மான், ஆப்ஷன் 2ல் வந்துன்னா மதன் மோகன், ஆப்ஷன் 3ல் வந்துன்னா ஆர்டி பர்மீன், ஆப்ஷன் 4ல் வந்துன்னா ஹிமேஷ் ரஷ்மியா. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க ஏஆர் ரஹ்மான். ஓகேவா. ஸோ ஏஆர் ரஹ்மான்ங்கிறவர் எப்படி நம்ம ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா மெட்ராஸ். இப்போ மெட்ராஸ்னால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நமக்கு ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் ரொம்பவுமே தெரியும். ஸோ அதில் மெட்ராஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையுடைய முன்னாடி இருந்த பேர். ஸோ அதுபோக அப்போ மெட்ராஸ் சென்னைங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன்ஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான் இருக்கார். அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் வந்து இந்த மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது வரும்னு சொல்ல முடியுமா. பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு தான் வந்து நம்ம அது பிடிக்கணும். இப்போ வந்து இந்த இது சுத்தமாக அவங்களுக்கு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து நமக்கு ரிலேட்டபுளாக இல்லை தெரிஞ்ச மாதிரியோ அப்படின்னு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி தான் அந்த மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறப்ப இது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று ஒரு ஊரோ அல்லது ஏதாச்சும் ஒரு இடத்த முக்கியமாக சொல்லக்கூடிய கீவேர்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து பிடிக்க பார்க்கலாம். ஆன்சர்ஸை கெஸ் பண்ண பார்க்கலாம். அது ஒரு ட்ரிக். ஓகேவா. எஸ். ஸோ அப்படி தான் அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரியான பல கொஸ்டின்ஸ் தெரியாத கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கிராக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டேலண்ட்டும் நமக்கு வேணும். ஓகேவா. ஸோ அப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் நம்மளும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா. எஸ். ஸோ அப்போ இதில் மெட்ராஸுங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கெஸ் பண்ணோம். அப்போ ஏஆர் ரஹ்மான்ங்கிற மட்டும் தான் மெட்ராஸ். மற்றவங்க யாருமே வந்து நமக்கு தெரியாதவங்களாவதே இருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் 1ல் இருக்க ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது தான் வந்து மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ். ஓகேவா. ஸோ மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னா மியூசிக் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு பட்டத்தை உடையதான் வந்து இந்த மொசார்ட். ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் வந்து இந்த மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படக்கூடிய ஒரு நேமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ லதா மங்கேஷ்கர் அவங்களாம் வந்து ஒரு வேற லெவலான நைட்டாங்கிள் ஆஃப் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்லெஸ் லேடி சிங்கர். ஓகேவா. புரியுதுங்களா. லதா மங்கேஷ்கர் அவங்கெல்லாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு த சென்செக்ஸ் 2011 வாட் வாஸ் த லிட்ரரி ரேட் ரெக்கார்டர் இன் கேரளா. ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை கணக்கின்படி 2011 கேரளாவில் பதிவு செய்யப்பட்ட கல்வியறிவு விகிதம் என்ன. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து 85.8%, ஆப்ஷன் 2ல் வந்து 90.3%, ஆப்ஷன் 3ல் வந்து 87.9%, ஆப்ஷன் 4ல் வந்து 94.0%. ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி வந்து கேரளாவுடைய லிட்ரரி ரேட் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 94%. ஓகேவா. ஸோ 94% அப்படிங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்கா
இந்த 94% தான். ஓகேவா? ஸோ எதுக்கு பாயிண்ட்ல அங்கிட்டு சொல்லி வைக்கிறாங்கன்னா ஒரு குழப்புறது தான். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக சொல்கிறோம், அப்போ எக்ஸாக்டாக இருக்கும் பொழுது மாறுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்புறதுக்காக அதான் பக்கத்தில் வந்து 0.0, 0.8, 0.3, 0.9 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அவங்க இந்த 2012 டேட்டா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா தான் வந்து இந்தியாவிலே அதிக அளவில் கல்வியறிவு பெற்ற ஒரு மாநிலமாக இருக்குது. அந்த மாநிலத்துடைய கல்வியறிவு விகிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94% தான். அது பாயிண்ட்டில் எந்த ஒரு இதுவும் சொல்லலை, அவங்க ரவுண்டாக தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அந்த ரிப்போர்ட்லேயே ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த நம்மளை குழப்பறக்காக தான் இந்த 9.0, 9.8 இந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ 94% அப்படிங்கிறது தான் இந்த கேரளா மாநிலத்துடைய லிட்ரரி ரேட்டாக வந்து நான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கேரளாவை இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய இப்போ வந்து 1000 ஆண்களுக்கு வந்து 1000 ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1018 நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ 1018 பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுள்ள ஒரு மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? எஸ். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கேரளாவில் ஸ்பெஷல்? ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமுடி அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அந்த தொடர்ச்சி இது இருக்குல்ல மலையில ஹையஸ்ட் பீக்காக வந்து இந்த ஆனைமுடி அப்படிங்கிறது வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கிறங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ரா கேரளாவை தாண்டிய இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லொக்கேஷன்ஸ் ரிசீவ் த மோஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பின்வரும் இடங்களில் எது இந்தியாவில் அதிக மழையை பெறுகிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, பிரயாக்ராஜ். ஆப்ஷன் 2ல் வந்துன்னா கவுகாதி. ஆப்ஷன் 3ல் ஜெய்சல்மர். ஆப்ஷன் 4ல் வந்துன்னா மவுண்ட் சின்ட்ராம். ஓகேவா? ஸோ இங்கே பிரயாக்ராஜ், கவுகாதி, ஜெய்சல்மர், மவுண்ட் சின்ட்ராம் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா அப்படிங்கிறப்ப எது வரும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எது வரும் அப்படின்னா இந்தியாவிலே அதிக அளவு மழை பெய்யக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்காங்கல்ல, மவுண்ட் சின்ட்ராம். ஓகேவா? ஸோ மவுண்ட் சின்ட்ராம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, மேகாலயா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. இங்கே வந்து மவுண்ட் சின்ட்ராம், அடுத்து சிரபுஞ்சி. ஓகேவா? மவுண்ட் சின்ட்ராம், சிரபுஞ்சின்னு சொல்லுவோம், அப்போ சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மவுண்ட் சின்ட்ராம், சிரபுஞ்சி அப்படிங்கிற அடுத்தடுத்து உள்ள பகுதி. இந்த மவுண்ட் சின்ட்ராம், சிரபுஞ்சி ரெண்டு பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக அளவுக்கு மழை பெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இந்த மவுண்ட் சின்ட்ராம், சிரபுஞ்சி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ மோஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அது எதுனா மோஸ்ட் ரெயின்ஃபால், அதாவது மழைப்பொழிவே இல்லாத, அதாவது குறைந்த அளவு. ஓகேவா? குறைந்த அளவு மழைப்பொழிவு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கல, ஜெய்சல்மர் தான். ஓகேவா? ஸோ ஜெய்சல்மர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து குறைந்த அளவு. ஓகேவா? ஸோ ரொம்ப லோவஸ்ட் ரெயின்ஃபால். ஓகேவா? ஸோ லோவஸ்ட் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெய்சல்மர். ஓகேவா? ஸோ ஜெய்சல்மர் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க இந்த ஜெய்சல்மர் தான் வந்து மிகவும் இந்தியாவிலே குறைந்த அளவு மழைப்பொழிவு பெறக்கூடிய பகுதியாக வந்து இருக்குது. ராஜஸ்தானாவே வந்து பாலைவனம் மிகுந்த பகுதி. அதில் பர்டிகுலராக இந்த ஜெய்சல்மர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ரெயின்ஃபால் கொண்ட பகுதியாக தான் வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து இந்த இங்கே கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் படி வந்து நம்ம மோஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டோம். மவுண்ட் சின்ட்ராம் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சிரபுஞ்சி, அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா மேகாலயில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம குறைந்த அளவு, இந்தியாவில் குறைந்த அளவு மழைப்பொழிவு பெறக்கூடிய லோவஸ்ட் ரெயின்ஃபால் பெறக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெய்சல்மர், அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோ. இப்போ கவுகாதிங்கிறது வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ண சொன்னதை நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா which of the following was the first major and issue viceroy of East Indian Company and on the soil in India. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான அதாவது பின்வரும் இந்திய மண்ணில் கிழக்கிந்திய கம்பெனி கிடைத்த முதல் பெரிய தீர்க்கமான வெற்றி எது. ஓகேவா? ஸோ ஏன்னா அது வரைக்கும் அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்குங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து போராட்டங்கள் வந்து அதாவது போர் ஒவ்வொருத்தங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா வார் தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்படி தானே? எஸ். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற வெற்றிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா அந்த வெற்றினால தான் வந்து இந்தியாவில் ஒரு அது வரைக்கும் இந்த இப்போ ஆன்சர் பார்க்க போகிறோம்னா அந்த போர் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் அவங்க ஏதோ ஒரு பகுதியில் இங்கே ஆண்டுகிட்டு இருந்த பெரிய மன்னர்களோட கீழே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க, ஓகேவா? அப்படிப்பட்ட இடம் எங்கே அப்படிங்கிறது தான் இதை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எஸ். ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தூலி போர், ஓகேவா? அதாவது பேட்டில் ஆஃப் சிந்தூலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாசி போர், ஓகேவா? ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவண்ணாமலை போர், பேட்டில் ஆஃப் திருவண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஊன்றதுக்கு வசதியாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாசி போர், அதாவது ஆப்ஷன் 3ல் இருக்கா? எஸ். ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க பிளாசி போர், ஓகே. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிறது தான் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலாவுக்கும் இவங்களுக்கு தான் நடக்கும், ஓகேவா? ஸோ 1757 நடக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23 ஜூன், ஓகேவா? 23 ஜூன் 1757, ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு வந்து 67 இல்லை 57 அப்படிங்கிற டவுட் வரும், ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துன்னா நீங்கள் 57 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன். எக்ஸாக்ட் டேட் கூட சில நேரங்களில் கேட்கப்படலாம், ஸோ அதனால தான் நான் தரேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிங்கிறது 23 ஜூன் 1757 வந்து நடைபெறும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் உத் தௌலா, ஓகேவா? சிராஜ் உத் தௌலாவுக்கும் ஸோ பிரிட்டிஷ் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஓகேவா? ஸோ இதில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து வின் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக, அதாவது பெங்கால வந்து வங்க பகுதியை ஆண்டவர் தான் வந்து அந்த சிராஜ் உத் தௌலா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தோற்கடிச்சதுனால வங்காளத்தில் முழுமையான ஒரு ஆட்சியை வந்து அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக வந்து போயிடுச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குற மாதிரியான பெருசாக ஆள் இல்லை. இவரை அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஆளெல்லாம் அடிக்கிற பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு தீர்க்கமான முதல் பெரிய மற்றும் வெற்றியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டது எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாசி போர். அந்த பிளாசி போரில் சிராஜ் உத் தௌலாவுக்கும் கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும், ஓகேவா? எஸ். வேறு எதுவும் கிடையாதுல்ல, அவ்வளோதான், ஓகேவா? எஸ். இதில் எக்ஸாம் மிஷன் அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அடுத்து ஆங்கிலோ மராத்தா வார் யாருக்கு நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஸோ ஆங்கிலோ மராத்தா வார் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லை, இவங்க மராத்தியர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் அதெல்லாம் நடக்கும். அது வந்து ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேவா? ஸோ அதில் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் வந்து யாருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கையோடு வந்து முடிச்சு விட்ருவாங்க, ஓகேவா? அதுதான் வந்து இங்கே முக்கியமானதாக இருக்கும். அப்படி என்ன உடன்படிக்கை அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க இருக்காங்கல்ல, யார், நம்ம பாய்ஸ், அவங்க பேர் வர மாட்டேங்குதுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களோட முடிச்சு விட்ருவாங்க, டெரிட்டி ஆஃப் சால்பை. இப்போ வந்து இவருக்கு நடக்கும், ரங்குபாய் அப்படிங்கிறவங்க, ரங்குபாய் ராவ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் ரங்குபாய் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து ஃபேவராக இருப்பார். பட் வந்து அவங்க பேஸ்வாவாக இது பண்ணாமல் கடைசியில் டெரிட்டி ஆஃப் சால்பையோட முடிச்சிடுவாங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ வார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெரிட்டி மூலமாக வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டெரிட்டி ஆஃப் சால்பை, ஓகேவா? டெரிட்டி ஆஃப் சால்பை, ஓகே. ஸோ டெரிட்டி ஆஃப் சால்பை அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாருங்கிறது டெரிட்டி ஆஃப் சால்பை, ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ இது எந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1772 வந்து 75 டு 1775 டு 82 வரைக்கும் வந்து நடக்கும், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாருங்கிறது டெரிட்டி ஆஃப் சால்வையோட முடிஞ்சிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாருங்கிறது 1775 82 வரைக்கும் தான் நடக்கும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் மியூசிஷியன் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா யூஸ்டு பிளே விச் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா அப்படிங்கிறவர் எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பயன்படுத்துகிற புகழ்பெற்றவர், ஓகேவா? ஸோ இந்திய இசைக்கலைஞர் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா பின்வரும் இசைக்கருவிகளில் எதை வாசித்தார், ஓகேவா? ஆப்ஷன் 1ல் வீணை, ஆப்ஷன் 2ல் புல்லாங்குழல், ஆப்ஷன் 3ல் சராங்கி, ஆப்ஷன் 4ல் கிட்டார் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா வந்து பார்த்தா எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் புகழ்பெற்றவர்னு ஆப்ஷன் 2 இருக்குல்ல, அதுதான், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்க
ஃபூலட். ஃபூலட்னா ஸோ புல்லாங்குழல்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? ஃபூலட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புல்லாங்குழலில் யூஸ் பண்ணுறதுல தான் அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புகழ்பெற்றவராக வந்து இருந்திருக்காரு. ஆப்ஷன் 2 தானே? எஸ், புல்லாங்குழல். ஓகே, புல்லாங்குழலை யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவர் தான் நம்ம ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா. ஓகேவா? ஸோ வீணா, சராங்கி, கிட்டார் இது எல்லாமே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதில் ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபூலட் யூஸ் பண்ணுறதுல ரொம்பவும் புகழ்பெற்ற ஒருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரா? எஸ், அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் போயிடலாமா? எஸ், இந்த ஃபூலட் யூஸ் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் புகழ்பெற்றவங்களும் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே வந்து புகழ்பெற்றவங்க வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கம். ஓகேவா? ஸோ இந்த இது புல்லாங்குழல் யூஸ் பண்ணுறதுல வந்து யார் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் மகாலிங்கம். ஓகே, ஸோ மகாலிங்கம். ஓகே, நான் அப்படி தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்க. டிஆர் மகாலிங்கம். அதுக்கப்புறம் வந்துன்னா என் ரமணி. ஓகேவா? என் ரமணி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? டிஆர் மகாலிங்கம், என் ரமணி, ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா, பன்னல் கோஷ். ஓகேவா? ஸோ இவங்க 4-5 பேர் வந்து ரொம்ப புகழ்பெற்றோம். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்லுங்கள், இந்த புல்லாங்குழல் அதாவது பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா வந்து புல்லாங்குழல் யூஸ் பண்ணுறதுல வந்து புகழ்பெற்றோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து புகழ்பெற்றவங்கள டிஆர் மகாலிங்கம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். டிஆர் மகாலிங்கம், என் ரமணி அண்ட் பன்னல் கோஷ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லட் யூஸ் பண்ணுறதுல இம்பார்ட்டண்டான ஒருத்தவங்க. ஓகேவா? ஸோ அதனால் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷ்டிராவோட விட்டுறாமல் இந்த விஷயங்களும் சேர்த்து படிச்சுக்கிறங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் என் ரமணிங்கிற இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறப்போ புகழ்பெற்றவங்க அப்படின்னு வர ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கப்படலாம். அல்லது மேலே வந்து பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் யூஸ் பண்ணுறதுல யார் புகழ்பெற்றவங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸும் மாற்றியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈஸ்டர்ன் கட்ஸ் பீக். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்வரும் நோட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலை சிகரத்தின் உதாரணம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து தொட்டபெட்டா, ஆப்ஷன் 2 வந்து மகேந்திரகிரி, ஆப்ஷன் 3 வந்து குருசிகார், ஆப்ஷன் 4 வந்து ஆனைமுடி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஈஸ்டர்ன் கட்ஸ் பீக். ஓகேவா? அதாவது என்னன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை சிகரத்தின் உதாரணம் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தொட்டபெட்டா, மகேந்திரகிரி, குருசிகார், ஆனைமுடி இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி தெரியுது? ஸோ இதில் பார்க்கும்பொழுது தொட்டபெட்டா, இந்த குருசிகாரு, ஆனைமுடி இவங்க பூராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவங்க இருக்காங்க இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் போயிடுவாங்க. ஓகே, ஸோ தொட்டபெட்டா, குருசிகாரு, ஆனைமுடி இவங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் போயிடுவாங்க. ஓகே, ஸோ மேற்கு தொடர்ச்சியில் போயிடுவாங்க. பட் வந்து ஈஸ்டர்ன் கட்ஸில் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க மகேந்திரகிரி தான். ஓகே, ஸோ மகேந்திரகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கட்ஸில் வந்துன்னா ஈஸ்டர்ன் அதாவது கிழக்கு மாவட்ட தொடர்ச்சி மலைத்தொடர்கள் வந்து வரக்கூடிய ஒரு சிகரமாக வந்து இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தொட்டபெட்டாங்கிறது வந்து தொட்டபெட்டா, குருசிகார், ஆனைமுடி எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை. பட் வந்து மகேந்திரகிரி அப்படிங்கிற பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பீக்கான எக்ஸாம்பிள் வந்து சொல்லப்படுது. ஓகேவா? புரியுதா? இப்போ மகேந்திரகிரிங்கிறது தான் அப்புறம் இல்லை கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ தொட்டபெட்டாங்கிறது எங்கே இருக்குது? நம்ம நீலகிரியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஆனைமுடிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் கட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லி போட்டு மகேந்திரகிரி நோட் பண்ணிக்கிறீங்க. அது தவிர வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தொட்டபெட்டா, குருசிகார், ஆனைமுடி, தொட்டபெட்டா நீலகிரியிலும் ஆனைமுடி கேரளாவிலையும் தான் இருக்குது அப்படிங்கிறத போட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டண்டாக அதாவது எக்ஸாக்டான பிளேசஸும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு வரவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் டஸ் த டேர்ம் ஓவர் டிராஃப்ட் மீன் த பேங்கிங்? ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒரு எக்கனாமிக் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக் கொஸ்டின்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வங்கியில் ஒரு ஓவர் டிராஃப்ட் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஓகே, ஸோ வங்கியில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இருக்குல்ல அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ பேங்கிங் ரிலேட்டடாக கேட்காங்க. ஆப்ஷன் 1 வந்துன்னா ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் பிட்வீன் பேங்க் அக்கௌண்ட்ஸ், வங்கி கணக்குகளுக்கு இடையான நிதியை மாற்றும் செயல்முறை. ஆப்ஷன் 2 வந்து ஏடிஎம்மில் அதிகபட்ச திரும்ப பெறும் வரம்பு. ஆப்ஷன் 3 வந்து ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி, குறுகிய கால நிதி வசதி. ஆப்ஷன் 4 வந்து த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆன் லோன்ஸ், கடன்களுக்கு வசூலிக்கப்படும் வட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வங்கியில் ஓவர் டிராஃப்ட், வங்கியில் வந்து ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிக்காக தான். ஓகேவா? அதை புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது குறுகிய கால நிதி வசதிக்காக தான் இந்த
ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகளில் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால நிதி வசதி, அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிக்காக வந்து இந்த இது வந்து பயன்படுது. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ வந்து எக்கனாமிக்ஸில் இந்த மாதிரிதான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாகவே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது இதுக்காக வந்து நம்ம எக்கனாமிக்ஸை ஒரு நல்லா படிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான. ஏன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக கிராக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ எமாங் த ஃபாலோயிங் ஆத்தர் ஆஃப் த ஹிந்தி நாவல் ராக் தர்பாரி? ஓகேவா? அதாவது ஒரு புக்கை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கேல புக்கு வச்சு வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் அதுதான் இது. ஓகேவா? ஸோ புக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. இந்த ராக் தர்பாரி அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி நாவல். ஓகேவா? ஸோ இதையுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் எப்படி கேட்பாங்கன்னா ராக் தர்பாரி அப்படிங்கிறது வந்து பார்த்தா நாவலா, பொயட்ரியா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? அதாவது லிட்ரேச்சர் அந்த மாதிரி கேட்பான். ஓகே, பட் வந்து ராக் தர்பாரி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது இது வந்து ஹிந்தி நாவல். ஓகே, ஸோ எந்த லாங்குவேஜில் நாவல் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அப்போ ராக் தர்பாரிங்கிறது ஹிந்தி நாவல். இந்த நாவலுடைய ஆத்தர் யாருங்கிறதான் கொஸ்டின்ஸ். பின் வருவனவற்றில் ராக் தர்பாரி என்ற இந்தி நாவலை எழுதியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின். ஆப்ஷன் 1ல் வந்துன்னா சிரிகிலா சுக்லா, ஆப்ஷன் 2ல் வந்துன்னா சாகுல் சங்கீர்த்தியான், ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்சந்த், ஆப்ஷன் 4ல் வந்துன்னா காஷிநாத் சிங். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக் தர்பாரி அப்படின்றதுல இந்த ராக் தர்பாரி அப்படிங்கிற ஹிந்தி நாவலை வந்து எழுதுனது யாராக இருக்க முடியும்? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிலா சுக்லா. ஓகேவா? செரிலா சுக்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 1ல் இருக்கல இவ தான். ஓகேவா? ஸோ இந்த இவங்க தான் வந்து செரிலால் சுக்லா அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ராக் தர்பாரி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி நாவலை வந்து எழுதினவங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறங்க, ராக் தர்பாரி அப்படிங்கிற ஹிந்தி நாவல் எழுதுனது யாருன்னா ஸ்ரீலால் சுக்லா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? FIH மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் 2023 வாஸ் ஹெல்ட் விச் இந்தியா யூனியன் டெரிட்டரிஸ்? ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸுங்க. ஸோ அப்கமிங்கில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ சாரி, ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. அப்கமிங்கிலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. FIHங்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஏன்னா இதோட ஃபுல் ஃபார்மே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ FIHனா என்ன? ஸோ ஹாக்கி இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன். ஓகேவா? அதுதான் வந்து FIHன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இந்த FIH அதே மாதிரி வந்துன்னா அந்த ஃபிட்டு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸில் வச்சுக்கிட்டு ஹாக்கியை வந்து பார்த்தா ஒருங்கிணைக்கக்கூடிய கமிட்டி எது, குழு எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படிப்பட்டது தான் வந்து இந்த FIH. ஸோ ஹாக்கி ஒருங்கிணைக்கக்கூடிய FIH. அப்போ அதுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறேங்க. அப்படி அந்த இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன்ஸ் தான் 2023 மென்ஸ் ஹாக்கி ஆண்களுக்கான ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பாங்க. அது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா மகாராஷ்டிரா, ஆப்ஷன் 2ல் வந்துன்னா நியூ டெல்லி, ஆப்ஷன் 3ல் வந்துன்னா ஒடிசா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை 2023 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடைபெற்ற அப்படிங்கிறதான் கொஸ்டின். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க ஒடிசா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க ஒடிசாவில் தான் வந்து இந்த 2023க்கான மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் அப்படிங்கிற நடத்தப்பட்டிருக்கும். இந்த ஒடிசாவில் எந்த கிரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிர்சா முண்டா ருக்கேலாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ருக்கேலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ருக்கேலாவில் இருக்க பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியத்தில் தான் வந்து இந்த கேம் இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து நடைபெற்றிருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? ஏன்னா ஸ்டேடியம் அது கொண்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் ஜார்க்கண்டில் முக்கியமான ஒரு தலைவர். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் ருக்கேலாவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹாக்கி ஸ்டேடியத்துக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுவும் முக்கியமான ஒன்று. பிர்சா முண்டா ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. ஓகேவா? அது ரொம்ப நான் ரிட்டர்ன் பண்ணுறதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதனால தான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை எழுதிக்கும் பொழுதே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ பட் வந்து அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் தவிர அடுத்து சொல்லப்படுற இன்ஃபர்மேஷனை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ பட் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?
இப்போ ஒடிசா அப்படின்னா ஒடிசா மாநிலத்தோட தலைநகர் புவனேஸ்வர். ஓகேவா? ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கங்க. இப்போ புதுசா வந்து சரண்ஜித் சிங் சித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மா இருக்கார். ஓகேவா? ஸோ ஒடிசா மாநிலத்துக்கு நியூ சிஎம்மா சரண்ஜித் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேவா? எஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா ஒடிசா மாநிலத்துக்கு ரீசெண்டாக தான் எலெக்ஷன் நடந்துச்சு, மக்களவை தேர்தலோட நடந்துச்சு. அதில் நியூ சிஎம்மா வந்து ஒருத்தர் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். இப்போ சரண்ஜித் சித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கார். ஓகேவா? ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகேவா? தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்குற கிளாஸஸாக இருக்கட்டும், மற்றபடி எக்ஸாம் அப்டேட்டுகளாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஸோ தேங்க்யூ.